மரியாதையா சொல்லு, பாவை எங்க? அவளை எதுக்காக கடத்தி வச்சிருக்க? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? பாவை என் குழந்தை, அவளை நான் கடத்துவேனா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். அப்போ பாவையோட ஸ்கூல்ல அவளை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்றாங்க, அது பொய்யா? அதான் எனக்கு புரியல இந்திராணி. சத்தியமா நான் ஸ்கூலுக்கே போலையே. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? அப்போ பாவை எங்க? எனக்கும் பாவைக்கும் நடுவுல உங்களை வர வேண்டாம்னு சொன்னல, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்திரா, என்ன சொல்ற? நான் போய் பாவைய, அவ என் பொண்ணு இந்திரா. இதெல்லாம் நீ நம்புறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப பாவை வேணும், அவ்வளவுதான். அண்ணி, பாவை கண்டிப்பா வருவா. நாங்க அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். மாமா வாங்க போலாம். ஐலி வா. என்னடா குழந்தை பத்திரமா இருக்குல்ல? சார் நம்ம இடத்துல தான் சார் வச்சிருக்கோம். நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கா. டேய், அவளை நல்லா மிரட்டி வைங்க. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ எதுவும் மாத்தி சொல்லிடக்கூடாது. அவளை கடத்தினது அவ அப்பான்னு தான் சொல்லணும். ஓகே சார், அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். இது பாரு, அவளுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் சொல்ற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். டேய், குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பத்திரமா பார்த்துக்கோங்க, புரியுதா? பத்திரம். சரிங்க சார். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஓகே? சரிங்க சார். எல்லாம் ஓகே தான். நீ இப்ப எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த செலி அந்த வீட்டு விட்டு போறது கன்ஃபார்ம். பாவை குட்டி, கொஞ்ச நேரம் உன் கூட ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இப்பதான் ஆபீஸ் கால்லாம் வரும். செல்லம் இங்கே இருங்க, அப்பா பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், அதை நான் அப்பவே அனுப்பி வச்சிட்டேனே சார். நான் இல்ல நான் அனுப்பிட்டேன் சார். குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறத விட அப்படி என்னங்க முக்கியமான வேலை அவருக்கு? அப்படி என்னதான் வேலை இருந்தாலுமே குழந்தை மேலேயே ஒரு கண் இருக்கணும்ல. அப்படி இல்லாம போனதுனாலதான் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்திரா, நம்ம குழந்தை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அப்படிதான் நம்புறியா? இவன் நம்ம குழந்தை இந்திரா. நான் அப்படி பண்ணுவேனா? நம்ம குழந்தை மேல நான் உயிரே வச்சிருக்கேன்.
அவளுக்கு இப்படி ஆனது என்னால தாங்கிக்கவே முடியல. பாவைக்கு இப்படி ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீயாவது என்ன நம்பு. குழந்தை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். இந்திரா, என்ன நீ இப்படி சொல்ற? உங்களை யார் அவளை வெளியில கூட்டிட்டு போக சொன்னது? நான் தான் அவளை வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என் பேச்ச மீறி அவளை நீங்க வெளியில கூட்டிட்டு போனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உங்களோட அலட்சியத்தால என் குழந்தை எந்த நிலைமையில இருக்கான்னு பாத்தீங்கல்ல. எப்பவுமே நான் சொல்றது எதையும் கேட்காம ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? அதுக்கு நீ வீட்ல இருந்து குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஆபீஸ் கிளம்பி போயிடுவ. இவன் மட்டும் தனியா எப்படி குழந்தைய பாத்துக்குவான்? இந்திரா, 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 ஒரு நிமிஷம். எங்க இந்திரா போற? அதான் நான் உங்க கூட இருந்தா உங்களால நிம்மதியா வாழ முடியாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாருல்ல. அதான் நானும் என் குழந்தையும் போறோம். இப்போ நான் சொல்றேன், இனிமே என் லைஃப்ல நீங்க கிடையாது. உங்க லைஃப்லயும் நான் கிடையாது. என்ன இந்திரா? உங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ ஏன் குழந்தை. இவளுக்கு இனிமே எல்லாமே நான் மட்டும்தான். எனக்கும் இனி எல்லாமே இவதான். எங்களுக்கு நடுவுல யாரும் கிடையாது. இந்திரா, இந்திரா, எ- இந்திராணி அப்ப என்னை விட்டு பிரிஞ்சு வந்தவ தான். இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்கா. அவளையும் தப்பு சொல்ல முடியாது. அவளோட இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. ஆனா அந்த கோவம் கொஞ்ச நாள்ல சரியா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா பாவை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அவளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா.